Hi friends, welcome to CPC Class 12 Applied Maths ML Textbook Solution பார்த்துருக்கோம். அதில் இப்போ எக்ஸைஸ் 4.1ல செகண்ட் டிவிஷன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போது இந்த ரெண்டு சம்முக்கும் ஒரு ஷார்ட் கட் இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டை சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் சம்மில் நார்மலாக போகலாம். இது நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணால் எல்லா டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாருங்களேன், இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் பார்ட் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதாவது டயகனலுக்கு கீழே ஃபுல்லாக ஜீரோஸ்னு இருக்கும். இதுதான் டயகனலுக்கு கீழே ஃபுல்லாக ஜீரோன்னு இருக்கும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கேட்டால் ரொம்ப சிம்பிள். என்ன திரும்ப பண்ணணும், இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுக்கு டிட்டர்மினன்ட் கேட்டால் ரொம்ப சிம்பிள். இந்த டயகனல் அப்படியே மட்டும் பண்ணுங்கள். -1 × 5 × 20 என்ன வரும்? -100. முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது சொல்லுங்கள் சார், அப்போ இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா சார்? ஆமாம், ட்ரையாங்கிளோட லோயர் பார்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா, டயகனலுக்கு மேலே வந்து ஜீரோவாக இருக்கும். இது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுக்கும் அதே ஷார்ட்கட் தான். டயகனலில் மட்டும் பண்ணுறேங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, டயகனலுக்கு மேலே ஜீரோவாக இருந்தால் லோயர் ட்ரையாங்குலர், டயகனலுக்கு கீழே ஜீரோவாக இருந்தால் அப்பர் ட்ரையாங்குலர். டயகனல்ஸ் அப்படியே பண்ணுங்கள். டயகனல்ஸ் அப்படியே 2 × 3 × 7 6 × 7 42. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.